பாம்பன் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அசம்பாவிதம் ஏற்படும் முன் சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் சாலை பாலத்தின் 5வது தூணின் கீழ்ப்பகுதியில் உள்ள சிமெண்ட் கான்கிரீட் உடைந்து கடலில் விழுந்துள்ளது. பாலத்தின் மேல் தார் சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் உயிர்நாடியாக விளங்கும் இந்த பாலத்தை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பன் பாலம் விஷயத்தில் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் தமிழக அரசும் மத்திய அரசும் மெத்தன போக்கோட கடைபிடிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் தான் நிலப்பகுதியையும் இந்த தீவு பகுதியை இணைக்கக்கூடிய முக்கியமான பாலம். இந்த பாலம் இந்த தீவுக்குள்ளே வாழ்கிற 1 லட்சம் மக்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்குது. அதே போன்று இந்த தீவுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 கோடி பேர் வர்றாங்க. அவங்களுக்கான முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் இந்த பாலம் இருக்குது. ஏற்கனவே ரயில் பாலம் சேதமடைஞ்சு புதிய பாலம் கட்டுமானப்படி 2 வருஷம் இல்லாதனால இந்த ஒரு பாலத்தை மட்டும் தான் நம்பி வாழ்கிறோம். இந்த பாலம் தொடர்ச்சியாக சேதமடையும் பட்சத்தில் இந்த பாலத்தையே நம்பி இருக்கிற 1 லட்சம் மக்களோட வாழ்வாதாரமும் உணவுப் பொருட்களும் வராமல் தடைப்படும். பாலத்தில் போக்குவரத்து தடைப்பட்டால் தீவு வாழ் மக்களின் அன்றாட பணிகள் அனைத்துமே நின்றுவிடும் எனவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் பாம்பன் பகுதிவாசிகள். இதுவரைக்கும் ஒரு புதிய பாலத்தில் ரயில் சேவையும் தொடங்கலை. இதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் போக்குவரத்து இந்த சாலை பாலம் தான். எங்களுக்கு உணவுப் பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று மருத்துவ தேவை அவசர உதவிகளுக்கு இருந்தாலும் ராமநாதபுரம் செல்றதுக்கு இந்த பாலம் தான் இருக்குது. கடந்த ஆண்டு வரை 3 கோடி சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தின் வழியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாலத்தை கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாடி தான் 20 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீட்டில் பராமரிப்பு பணி செஞ்சுருந்தாங்க. ஆனாலும் பல இடங்களில் இது மாதிரி சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையினரிடம் தொடர்பு கொண்டபோது விசைப்படகு அல்லது நாட்டுப்படகு மோதி பாலம் சேதமடைந்திருக்கலாம் என தெரிவித்தனர். மும்பை கட்டுமான நிறுவன ஊழியர்கள் மூலம் ஒரு சில தினங்களில் மைக்ரோ கான்கிரீட் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடைந்த பகுதி விரைந்து சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். கடந்த சில மாதங்களுக்கு மேற்கொண்ட சோதனையில் அனைத்து தூண்களும் உறுதித்தன்மையுடன் இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறையினர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் மீனவர்களின் கருத்து வேறாக உள்ளது. அந்த பகுதி ஆழம் குறைந்த பகுதி என்றும் மேலும் பழைய ரயில்வே பாலம் செல்லும் வழி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த பகுதியில் படகுகள் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அடித்து சொல்கின்றனர். பாலத்தின் தூண்கள் வலுவிழந்து சில தூண்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பெரும் அசம்பாவிதம் நேரிடும் முன்பே பாம்பனில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.